சூடான சாதத்துக்கும் லெமன் ரைஸ்க்கும் இட்லி தோசைக்கும் சூப்பரான ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் கடுகு வந்து ஆட் பண்ணுறேன், சேர்க்குறேன். கடுகு வந்து பொரியட்டாங்க. இப்போ நான் கட் பண்ணி வெங்காயம் சேர்க்குறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தாக்கள் நல்லா வதக்கினா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி. நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கினா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிய காய் சேர்க்குறேன். ஒரு முருங்கைக்காய், 50 கிராம் பீன்ஸு, 2 கேரட் வந்து போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த சாம்பார் வந்து லெமன் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதோட நெய் பொங்கல் செய்வோம் இல்லையா, அதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு செம்பு அளவுக்கு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நான் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ அது சேருங்க. நான் இப்போ தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ப சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் மாற்றிருக்கேன், ஒரு 3 விசில் வைக்கலான்னு. அப்போ தான் காய் நல்லா வெந்திருக்கும். நான் இதில் தான் பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன். பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். குக்கர் மூடி வச்சுட்டேன். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், திறந்துட்டேன். காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பில் தான் இதை சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 150 துவரம் பருப்பு வேக வச்சுருந்தேன். அப்போ தான் சாம்பார் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கந்தாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க. எனக்கு தேவைப்பட்டதால் தண்ணி சேர்க்குறேன்.
இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ சாம்பார் கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க சாம்பார். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுலாம். இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சாம்பாரோட மனமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.